ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என்னப்பா செய்ய போகிறேன்? இந்த வாழ்க்கையை எப்படி தான் வாழ போகிறேன் வராகி அம்மா? எனக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டியா? இப்போ எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது. ஏதாவது ஒரு வகையில் எனக்கு தேவையான பணத்தை யார் மூலமாகவாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருமா தாயேன்னு கேட்டாயல்லவா? இதோ நாளைக்கே உனக்கு தேவையான பணத்தை என்னை நம்பி வணங்கக்கூடிய ஒருவர் மூலமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். நீமே இனிமேலாச்சும் இதுவரைக்கும் செஞ்ச வீண் செலவையெல்லாம் யோசிச்சு இனிமேல் சிக்கனமாக செலவு செய்யணும், பணத்தை சேர்த்து வைக்கணும். காசு பணம் இருந்தால் மகிழ்ச்சி கிடைக்குதோ இல்லையோ மரியாதை கிடைக்குன்ற எல்லா உண்மைகளையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை வாழ தயாராகு. காலத்தையும் காசையும் உன் கட்டுப்பாட்டில் நீ வச்சுக்கும் போது, அதை திட்டமிட்டு செலவு செய்யும் போது வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்களும் தேவைகளும் ஏமாற்றமும் உனக்கு வந்து சேராது என் செல்லமே. நீ வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடாது, பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு கடன் தொல்லையில் முடிக்கக்கூடாதுன்னா காசையும் காலத்தையும் யோசித்து சிறப்பாக செலவிடு. வீணாக செலவு செஞ்சுட்டு நான் உழைச்சி சம்பாதிச்சுக்குவேன் நீ சொன்னால் வீண் செலவு சரியாயிடுமா? முதல்ல வீணாக தேவையில்லாத விஷயங்களுக்கு அனாவசியமாக செலவழிக்கிறத நிறுத்திடு. உழைப்பை நம்பி நீ ஒழுக்கத்தோடு நடக்கிறது நல்ல விஷயமாக இருந்தாலும் வரக்கூடிய காசு பணத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சாதானே உன்னால் நிம்மதியாக வாழ்க்கையை யார் தயவையும் எதிர்பார்க்காம வாழ முடியும். என் அருள் உன்னை காத்து உன்னை வளமாக வாழ வைக்க போகிறதென்னவோ உண்மைதான். கூடிய சீக்கிரமே எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. வாழ்க்கையே போராட்டமாக இருக்கே வராகி அம்மா, எனக்கு ஒரு நல்லதை செஞ்சு கொடுங்கன்னு நீ கேட்ட பிறகு நான் எப்படி உன்னை கவலைகளில் மூழ்கடிக்க விட்டுடுவேன்? இதோ உனக்காக வழிகாட்ட நான் வந்துட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் வாழ்க்கை போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து எல்லா வகையிலும் உன் வாழ்க்கையில் நன்மைகள் வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்க போகிறேன். உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் என் மேலே போட்டுட்டு மனசை நிம்மதியாக வச்சுக்கோ. சிக்கனத்தை காக்கும் மனம் சீர்மையை பொருள்னு உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக சிக்கனமாக செலவு செஞ்சு வாழ்க்கையை திட்டம் போட்டு வாழும்போது எல்லா விதத்திலும் உனக்கு நன்மைகள் நடந்து நல்லா சேர்த்து வச்சு வாழ்க்கையை சிறப்பாக செம்மையாக செழுமையாக உன்னால் வாழ்ந்திட முடியும் என் செல்லமே. மனசில் குழப்பங்களோ தடைகளோ வரும்போதெல்லாம் இந்த வராகி அம்மா கிட்ட உன் கஷ்டங்களை சொல்லிடு. உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வருத்தத்தையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது இனிமேல் நீ ஒருபோதும் வருத்தப்படாத. நிழல் போல உன்னை பின்தொடரும் துயரங்களையெல்லாம் நான் துரத்தி அடித்து உன் வாழ்க்கையை இன்பமயமானதாக மாற்றி கொடுத்துட்றேன். எவ்வளவு பணம் உனக்கு தேவைப்படுதோ அதை எந்த விதத்திலாவது யார் மூலமாவது நேர்மையாகவே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து உன் கண்ணீரை துடைக்க போகிறேன். நம்பிக்கையோட இன்று இரவு பொழுதை நிம்மதியாக கடந்து வா. நாளைக்கே உன் கவலைகள் அனைத்தும் பனி போல விலகி உனக்கு மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் செல்லமே. கனவிலும் நனவிலும் உனக்கு துணையாக பாதுகாவலாக நான் இருக்கும்போது நீ வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படாத. நீ மற்றவங்களுக்கு சின்ன சின்ன உதவி செய்யும் போது, தான தர்மம் செய்யும் போது அது உன்னையும் உன் சந்ததிகளையும் எல்லா காலத்திலும் பாதுகாப்பாக நின்று வழி நடத்தும். உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் மொழியாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. துன்பமான நேரங்களில் நீ செய்த புண்ணியம் கண்டிப்பாக உனக்கு சரியான பாதையை காட்டும் ஒளியாக மாறும். யாருக்கு கஷ்டம்னாலும் அவங்களுக்கு ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய முதல் ஆளாக நீ இருக்கும்போது நீ எனக்கு நெருக்கமான பிள்ளையாகத்தானே மாறிட்ட. ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நீ செய்கிற சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் இந்த வராகி அம்மாவிடம் கணக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு பலனாகவும் பரிசாகவும் தான் இப்போ உனக்கு தேவையானதை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். நீ மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிகளுக்கெல்லாம் சேர்த்து இந்த வராகி அம்மா உனக்கான புண்ணியத்தை அள்ளி தரப்போகிறேன். உன் வாழ்க்கையை சந்தோஷமயமாக மாற்றி உனக்கான மன நிறைவையும் உண்டாக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கான நிம்மதியையும்
மகிழ்ச்சியையும் நான் உன் வாழ்க்கையில் கொடுத்து உனக்கு மிகப்பெரிய அற்புதமான அழகான வெற்றி வாழ்க்கையை நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் என் செல்லமே. எதையோ யோசிச்சு நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உனக்கு மன தெளிவை உண்டாக்குவதற்காகவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நேற்று நடந்ததையெல்லாம் மறந்துட்டு நாளைக்கு நடக்க வேண்டியதை என்கிட்ட விட்டுட்டு இன்றைய பொழுதை நிம்மதியாக வாழ்ந்து முடியேன் செல்லமே. இன்றைய நாள் இந்த இரவு பொழுது உன் கையில் இருக்கு இல்லையா, இதை சந்தோஷமாக மகிழ்ச்சியோட செலவிடு. எதுக்காகவும் கோவப்படாத, கத்தாத, சண்டை போடாத, சத்தம் போடாத. உன் மனசில் இருக்க இருளையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளையும் அகற்றி உனக்கு மன அமைதியை கொடுத்து நீ நிம்மதியாக வாழும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் எதை செய்கிறது எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் எல்லாருக்குமே ஒருவித தடுமாற்றம் சில நேரம் வரத்தான் செய்யும். அப்படி தவிப்பு வரும்போதும் குழப்பங்கள் வரும்போதும் நீ கலங்கணுன்ற அவசியமே இல்லை. குழப்பங்களுக்கு நடுவிலும் நான் உனக்காக நின்று சரியான பாதையை காட்டுவேன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு உனக்கு தேவை அமைதியும் நம்பிக்கையும் தான். மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு நீ எந்த முடிவை எடுத்தாலும் எல்லா முடிவுகளிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. எந்த பாதையில் போகிறதுன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்க உனக்கு சரியான பாதையை காட்டி உன் இலக்கை அடைவதற்கும் நான் உதவிகரமாக இருப்பேன். உன்னோடு நான் இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்படாத. எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மையாக நல்லபடியாக முடியும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா. உன் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உனக்கான வெற்றி நாளை இந்த வராகியம்மா உருவாக்கி தரப்போகிறேன். இந்த இரவு பொழுதை நீ அமைதியாக தூங்கி எழுந்திருக்கும் போது நாளைய விடியல் உனக்கான வெளிச்ச விடியலாக ஒரு விடிவு காலமாக பிறக்கும் என் செல்லமே. விதியை வெல்லக்கூடிய வலிமையை இந்த வராகியம்மா உனக்கு தர்றேன். பயத்தை தூக்கி போட்டுட்டு பக்தியோட உன் கடமைகளை செய். நிச்சயமாக உனக்கான வெற்றி மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரும். எல்லாத்தையும் என்னால் சமாளிக்கவே முடியலை, இது நான் எப்படி தான் பிரச்சனையை சரி செய்ய போகிறேன், வாழ்க்கையை எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு உன் கவலைகளை எல்லாம் துரத்தி அடித்து உன் கைப்பிடிச்சு வழி நடத்த இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். உன் பாரத்தை எல்லாம் நான் ஏற்றிக்கிட்டு உன்னை நிம்மதியாக நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. உனக்கு என்ன வேணும்னு நீ கேட்டாலும் அதை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்காக இந்த வராகியம்மா இருக்கேன்றதை மறந்துடாத. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கேட்டது உனக்கு நல்லதுன்னா நான் எப்படி அதை உனக்கு கொடுக்காம இருப்பேன்? இதோ உன் விருப்பம் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான வெற்றி காலத்தையும் மகிழ்ச்சி காலத்தையும் இந்த வராகியம்மா உருவாக்கி தர்றேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. உனக்கு எது சிறந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கேட்டதை விட மேலானதையும் சிறப்பானதையும் தான் இந்த வராகியம்மா உன் கைகளில் கொடுக்குறேன். உன் கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. இரவுக்கு பிறகு எப்படி பகல் வருதோ அதே போல உன் வாழ்க்கையில் இருக்க இருட்டுக்கு அப்புறம்தான் வெளிச்சம் வரும். இப்போது இந்த இரவோடு இரவாக இருளான இந்த பொழுதிலேயே உன் கஷ்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். நாளைக்கு உனக்கான நல்லது நடக்கும்படி நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ நினச்சதை அடையாமல் நான் விட்டுட மாட்டேன். நீ எதிர்பார்க்குறத உனக்கு நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான சந்தோஷ நாளாகத்தான் நாளைய நாளை உருவாக்க போகிறேன். இன்னைக்கு இருக்கிற கஷ்டங்களை வச்சுக்கிட்டு நாளைக்கும் இப்படியே இருந்துரும்னு நினச்சிடாத. உன் கவலைகளை மாற்ற உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் என் செல்லமே. உனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் கூட சில நேரங்களில் காலம் மாறும்போது உன்னை விட்டு விலகி போவாங்க. எப்போதுமே நீ உன் மேலே வைக்கிற நம்பிக்கையும் உனக்கு நீ கொடுக்கும் ஆறுதலும் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்கிறத இங்கே உள்ள யாருமே யோசிக்க மாட்டாங்க, உனக்காக கவலைப்படவும் மாட்டாங்க. நீ முன்னேறினா அதை வச்சு ஏதாவது காரியம் நடத்திக்கலாமான்னு தான் யோசிப்பாங்களே தவிர எப்போதும் உன் உழைப்பும் உன்னுடைய தைரியமும் தான் உனக்கு கை கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் நீ எதில் தோற்று போனாலும் சரி,
எது நடக்கலைனாலும் சரி, அதுக்காகலாம் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. எப்போதும் உன் வீட்டையும் உன் மனசையும் நிம்மதியாக வச்சுக்கோ. ஏன்னா உன் மனசு தான் உனக்கான நிம்மதியை தரக்கூடிய சிறந்த இடம். குடும்பத்தில் பணத்தேவை பண கஷ்டம் வரதான் செய்யும். ஆனால் அதுக்காக நீ தயங்கி போகவோ சோர்ந்து போகவோ மன அழுத்தத்துக்கு ஆளாகவோ தேவையில்லை என் செல்லமே. உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. தேவையில்லாமல் வருத்தப்படுறதும் உட்காந்து கவலைப்பட்டு அழுகிறதும், ஏன் அழுகிறன்னு உனக்கே தெரியாமல் கண்ணீர் வடிக்கிறதும் எல்லாம் நீ நேரத்தை வீணாக்கக்கூடிய விஷயங்கள். எதுக்காகவும் அழுகாத. இன்னைக்கு உனக்கு எந்த விஷயம் ரொம்ப வேணும்னு ஆசைப்பட்டு அழுகிறியோ, நாளைக்கு நீயே அதை வேணான்னு சொல்லி ஒரு பொருட்டாக கூட நினைக்காம தூக்கி போடுற காலம் வரும். எந்த விஷயத்துக்காகவும் நீ ரொம்ப அழுகவோ வருத்தப்படவோ வேண்டாம். நீ எடுக்கிற முடிவுகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக எடுத்தாலே போதும். அதற்கான முடிவுகளை எல்லாம் நல்லபடியாக நான் முன்னின்று உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் அழுகக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாதுன்னு தான் இந்த வராகியம்மா ஆசைப்படுறேன். எந்த சூழ்நிலையிலையும் நடக்காத விஷயங்களை நினச்சி நீ கவலைப்படவோ பயப்படவோ வேண்டாம். நீ வெற்றி பெறுவ, வாழ்க்கையில் முன்னேறுவன்னு நான் ஏற்கனவே எழுதி வச்சிட்டேன். உனக்கு தடையாக இருந்த விஷயங்களை எல்லாம் தூள் தூளாக்கி என் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு கையில் காசு இல்லாமல் நீ படும் கஷ்டம் எனக்கு தெரியும். அதனால தானே உன் கஜானாவை, உன் வீட்டு பீரோவை நிரப்ப வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த பணம் எல்லாம் உனக்கு கிடைச்சி நீ நினச்ச விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். உனக்கான நல்ல செய்திகளை உன் செவிகுளிர கொண்டு வந்து சேர்க்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கான நேரம் வந்துருச்சு. இந்த நிமிஷமே உன் கலகலைகளை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு நீ அமைதியாக இரு. துக்கத்தோட தூக்கம் இல்லாமல் நீ சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் சேர்த்து இந்த வராகியம்மா இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன். உன் பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கான வழிகளை நானே செய்கிறேன் என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கவும், உன் கஷ்டங்களையெல்லாம் பனி போல விலக்கி வைக்கவும் இந்த வராகியம்மா வந்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இத்தனை நாள் எதுக்காக ஏங்குனியோ, எதை எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்திருந்தாயோ, அது இப்போது உன் கைகளில் வந்து சேரப்போகுது. உன்னை ஏளனமாக பேசுகிறவங்க முன்பாகவே உன்னை தலை நிமிர வாழ வைக்க போகிறேன். நீ இழந்த சொத்து கௌரவம் எல்லாமே கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வரப்போகுது. என் வாக்கை நம்பி இந்த இரவு பொழுதை நிம்மதியாக கடந்து வா. உன் கடன் சுமைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நானே கொடுத்துட்றேன். நீ சற்றும் எதிர்பாராத திசையிலிருந்து உனக்கு தேவையான பண உதவி கிடைக்க போகுது. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் குடும்பத்தின் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்தும் உன் துணையோட ஆரோக்கியம் பற்றியும் நீ வச்சிருக்கிற கவலைகளை எல்லாம் நான் முடிவு கட்டி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. உன் குடும்பத்துக்கே காவல் தெய்வமாக இந்த வராகியம்மா இருந்து உன்னை பாதுகாக்க போகிறேன். வேலை இல்லாத திண்டாட்டம், தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம்னு எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். உனக்காக ஒரு புது வழியில் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து தரப்போகிறேன். எல்லா அதிர்ஷ்டமும் இப்போ உன் வீட்டு கதவை வந்து தட்டப்போகுது. உனக்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் குடும்பத்தின் வறுமையை போக்கி உன்னை செழிப்பாக செல்வ வளத்தோட வாழ வைக்கணும்னு தான் இந்த வராகியம்மா உன் பண தட்டுப்பாட்டை போக்கி உனக்கான கஷ்டத்தை எல்லாம் நீக்கி நீ எதிர்பார்க்குற பணத்தை உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். பண கஷ்டங்கிறது இனிமே உன் வாழ்க்கையில் இல்லாமல் போகும். நீ ஆசைப்பட்ட கனவு கண்ட அத்தனை விஷயங்களையும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு சிறப்பாக நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். நீ நினச்சதெல்லாம் சிறப்பாக நடந்து இனி உன் வாழ்க்கை சந்தோஷமானதாக மாறும்.